சூளகிரி அருகே திமுகவின் கோட்டையில் அழுத்தமாக கால் பதித்துள்ள அதிமுக. வாக்குறுதி கொடுத்த கே.பி. முனுசாமி அவர்களுக்கு கிராம மக்கள் கொடுத்த உத்தரவாதம்தான் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் கே.பி. முனுசாமி அவர்கள் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. கடந்த தேர்தலில் 3054 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியாக இருக்கும் என்பதால் கடந்த தேர்தல் வெற்றியை விட மாபெரும் வெற்றியை பதிவு செய்திட வேண்டுமென கே.பி. முனுசாமி அவர்களும் அவருக்கு இணையாக அதிமுகவினரும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே களமிறங்கி காய் நகர்த்தி வருகின்றனர். அதிமுகவினர் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக திமுகவின் கோட்டையை அதிமுகவின் கோட்டையாக மாற்றியுள்ளனர். சூளகிரி அடுத்த உத்தனப்பள்ளி அருகே உள்ள பீர்ஜேப்பள்ளி எனும் கிராமத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சியினரால் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதால் பீர்ஜேப்பள்ளி கிராமம் திமுகவின் கோட்டையாகவே இருந்து வந்துள்ளது. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என எந்த தேர்தலிலும் இந்த கிராமத்தினரின் பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவிற்கே பதிவாகி வந்துள்ளது. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக வேட்பாளர் இந்த பகுதியில் போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் ஒரே கிராமத்தை சேர்ந்த திமுக, காங்கிரசார் இன்று கே.பி. முனுசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர். சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேஸ் அவர்களின் ஏற்பாட்டில் காங்கிரஸ் முன்னாள் கவுன்சிலர் சின்ராஜ் அவர்களின் தலைமையில் திமுகவின் சுரேந்திரன், கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் மாதேஸ் உள்ளிட்டோர் அதிமுகவில் இணைந்துள்ளனர். கடந்த தேர்தல்களில் பீர்ஜேப்பள்ளி கிராம மக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள், எத்தனை வாக்குகள் வித்தியாசம் என்பதை கே.பி. முனுசாமி அவர்களே மேடையில் பேசினார். கூட நம்முடைய பீர்ஜேப்பள்ளியில் 280 வாக்குகள் நான் பின்தங்கியிருந்தேன். 21 நான் பீர்ஜேப்பள்ளிக்கு வந்த பொழுதும் இன்று நான் பீர்ஜேப்பள்ளிக்கு வருகின்ற இந்த சூழலும் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டு நான் உண்மையிலேயே உளமகிழ்ந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மேற்கொண்டிய செயலாளர் எஸ் மாதேஸ் அவர்கள் பேசுகையில், அதிமுகவிற்கு வாக்குகளை அதிகரிக்க நாங்கள் நடத்திய முயற்சிகளை சின்னராஜ் அவர்கள் முறியடித்ததாகவும், தற்போது சின்னராஜ் அவர்கள் அதிமுகவில் இணைந்திருப்பதால் பீர்ஜேப்பள்ளி கிராமத்தில் 80% வாக்குகள் அதிமுகவிற்கே என அவர் మన చిన్నరాజు అన్న దగ్గర నేను 2-3 ఎలక్షన్లకు వచ్చి కలిసిండాను. ఆయన మాకు ఒక రాయి కట్టడానికి ఒకే ఒక రాయి అంత కూడా జాగా ఇచ్చిండలేదు. మాకు వస్తే ఆయన చూస్తాము పోండా అని చెప్తా ఉండ్రి. కానీ అట్లా చిన్నరాజు అని పొద్దు మాకు వచ్చి ఒక కోట చేయించిన దానికి ఆయనకి చాలా సంతోషముగా కోటి వందనాలు తెలుపుకుంటున్నారు. మీరందరూ మాకు సహాయం చేసేదాన్ని ఇంకా అన్నుని ఇదే బీర్జేపల్లి బూత్లో 80% ఓటేసి మీరు గెలిపిస్తారనే మాకు నమ్మకం ఉంది. தேசிய கட்சியின் விவசாயினி மாவட்ட செயலாளர் மாதேஸ் தற்போது அதிமுகவில் இணைந்துள்ள நிலையில் நாங்கள் ஏன் அதிமுகவில் இணைந்தோம் என்பதை அவர் பேசினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் இணைய வேண்டும் என்ற சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் சொன்னா, இதோ நாம் இப்போ அமர்ந்திருக்கிறோமே சாலை, இது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வைப்பிரகாஷ் அவர்கள் வந்து இங்க அடிக்கல் நாட்டு விட்டு போனவர் தான், என்ன இந்த சாலை போடுறதுக்காக. ஆனா இன்னைக்கு வரும் அது நடக்கல. இது போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறை சொல்லணும்னு சொன்னா எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். ஆனா நம்ம அண்ணன் கிட்ட எங்களுக்கு நீண்ட காலமா ஸ்டோர் இல்லைன்னு சொன்னோம், நியாய விலைக்கடை இல்லைன்னு சொன்னது உடனே வந்தாரு, அடிக்கல் நாட்டி விட்டு இன்று அவர் அதை திறந்தும் வைத்துவிட்டு நாம் அதை ரேஷன் வாங்கி கொண்டிருக்கிறோம். கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஏரிக்கு நீர் கொண்டு வர வேண்டும் என்பதை செய்து தருவதாக கே.பி. முனுசாமி அவர்கள் வாக்குறுதி. கிராமத்தில் கிட்டத்தட்ட 250 பேர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மற்றும் சில கட்சியிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையை நான் வீணடிக்காமல் சேர்ந்ததனுடைய பலனை நிச்சயமாக மீண்டும் தேர்தலை சந்தித்து யார் வந்தாலும் பீர்ஜேப்பள்ளியுடைய ஏரிக்கு தண்ணீர் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை மட்டும் இந்த நேரத்தில் கே.பி. முனுசாமி அவர்களின் வாக்குறுதிக்கு கிராம மக்கள் சார்பில் ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டது. சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணனுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறேன். எப்ப என்னன்னு சொன்னா,
நிச்சயமாக இந்த பகுதி ஒரு டிஎம்கே பகுதியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ சொல்றேன், இப்போ எதிர்த்து நிற்கிற எந்த ஒரு வேட்பாளர் கொம்பனாக இருந்தாலும் சரி, அவர் இந்த பகுதியிலே டெபாசிட் இலக்க செய்து நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதிப்பட தெரிவித்த கடமைப்பட்டிருக்கிறோம். திமுகவின் கோட்டையாக இருந்த பீர்ஜேப்பள்ளி கிராமத்தில் அதிமுக அழுத்தமாகவே கால் தடம் பதித்து தேர்தல் ரேஸில் வேப்பனல்லி தொகுதியில் அதிமுக வேகம் காட்டி வருகிறது. ஒன்றிய செயலர்கள் வந்து இங்க போயிருந்தீங்களா, அங்க போயிருந்தீங்களா, என்ன வேலை பண்ணீங்க